மீனா சொல்றாங்க முத்துக்கிட்ட, ரொம்ப போட்டி உள்ள தொழிலுங்க. அதனால புதுசு புதுசா ஐடியா வரும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சொன்ன. டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்க காலம். அதனால நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும். சரிங்க, நான் மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மீனா. என்னங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க? என்ன மீனா, நான் வந்தா என்ன, உன் புருஷன் தானே? என்னங்க, அதெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இது தொழில் பண்ற இடம். என் வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ அப்படி சொல்ற. சரி மீனா, நடத்து நடத்து. ஏதோ சொல்லுவாங்களே, என்னங்க சொல்லுவாங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா மீனா? என்னங்க, அவனுக்கு மழை வந்திருக்கும், அதனால கொடைய பிடிச்சிருப்பான். நீ பழமொழிக்கு ஒரு புதுமொழி சொல்ற பாருங்க. தனியா என்னோட திறமையால இந்த ஆர்டர்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். போற இடத்துல புருஷனோட போனா எனக்கும் மரியாதை இருக்காது. பொண்டாட்டி எங்க போனாலும் கூடவே போறாருன்னு உங்களுக்கும் மரியாதை இருக்காது. அதனாலதாங்க சொல்றேன். ஓ, அப்படி நினைக்கிற, சரியா? என்னங்க, நான் சாதாரணமா தான் சொன்னேன். நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ எனக்கு சரியா தெரியல. எப்பயும் கோவிச்சுக்கிட்டு உன்னையோட அதிக சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு திருச்சி மதுரைன்னு நைட்டு வராம இருந்துடாதீங்க. அன்னைக்கே யோசிக்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், ஏன்டா போனோன்னு. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் மீனா. போற இடத்துக்கெல்லாம் புருஷனோடே போனேன்னா உனக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட போறாங்க. நீ போயிட்டு வா மீனா. புரிஞ்சா சரிங்க. சரி மீனா, நீ போயிட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். வேண்டாங்க, உங்களுக்கு சவாரி வரும். நான் போய்க்கிறேன். மீனா, இவ்வளவுத்தையும் எப்படி தூக்கிட்டு வருவ? என்னங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆட்டோ புடிச்சு கூட போய்க்கிறேங்க. சரி மீனா, பார்த்து போயிட்டு வா. நானும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீனா ஆர்டர் வாங்குறதுக்காண்டி அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் கிட்ட பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே அந்த கல்யாண மண்டபத்துல ஆர்டர் எடுத்தவங்களுக்கும் மீனாவுக்கும் சண்டை வருது. மீனா எடுத்துட்டு வந்த டிசைனர் எல்லாம் அடியால வச்சு அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்க மீனாவும் தடுத்து தடுத்து பாக்குறாங்க, உடைக்கிறத நிறுத்தல. ஏற்கனவே இந்த மண்டபத்துல ஆர்டர் எடுத்தவங்க மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, என் புருஷன் மாத்திரம் இங்க இருந்திருந்தா உங்க 4 பேரையும் அடிச்சு தூக்கி வெளியே போட்டிருப்பாரு. உங்களுக்கு நீங்க ஆர்டர் வாங்குறதுல தப்பே கிடையாது. இன்னொரு ஆளு உங்களுக்கு எதிரா வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. மீனாவுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. மீனா அந்த பிச்சு போட்ட மாடலை எடுத்துட்டு வந்துடுறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்வதி சொல்றாங்க, தாய்க்கு பின் தாரம். 2 உறவும் முக்கியம் தானே விஜயா? பார்வதி, அவ மனோஜ் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். என்னைய விட அதிகமா வச்சிருக்கான்னு சொல்லவே சொல்லாத பார்வதி. சரி விஜயா, நானும் ஒத்துக்கிறேன். உனக்கு மனோஜ் மேல பாசம் அதிகம். ஆனா உன் வீட்டுல கௌரவமா இருக்கிறதுக்கு காரணம் ரோகிணி தானே? நீ தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ண நீயே தேடி உன் மருமகளாக்கிக்கிட்ட. மீனா அண்ணன் கூட்டிட்டு வந்த மருமக. ரோகிணி என் மூலியமா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் அதை யாரும் பெருமையா சொல்ல மாட்டாங்க. விஜயா கூட்டிட்டு வந்த மருமகன் தானே சொல்லுவாங்க எல்லாரும். எல்லா பெருமையும் உனக்கு தான் விஜயா. விஜயா பார்வதி வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். மேல உள்ள கோவத்தை எல்லாத்தையும் விடு. ரோகிணி பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அவளை வேற நீ அடிச்சிருக்க. பார்வதி, அது எப்படி உனக்கு தெரியும்? ஜெயா, நீ தான் இப்ப சொன்ன. என்ன பார்வதி சொன்ன? ஜெயா, ரோகிணி பொய் சொல்லிட்டா, நான் அடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்ல. பார்வதி, அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. விஜயா, உனக்கு வர வர மறதி ரொம்ப அதிகமாயிருச்சு. நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? என்ன பார்வதி சொல்ற? நான் சொன்னேனா? அதை விடு விஜயா. ரோகிணி பெரிய வீட்டு பொண்ணு. அவளை நல்லா பாத்துக்கணும். அவ செஞ்ச தப்ப நீ மன்னிச்சு ஏத்துக்கணும். ஒருவேளை அவளை நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவ உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா விஜயா. ஏன்னா மனுஷங்களோட மனசே அந்த மாதிரிதான். ஒரு ட்ரிப்பு ஒரு மனுஷால வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த அளவுக்கு பாசமே வைக்க முடியாது. ரோகிணிய நீ நல்லா பாத்துக்கணும் விஜயா. பார்வதி, அதுக்கு ஏத்த மாதிரி ரோகிணி நடந்துக்கணும். விஜயா, அவ தப்பு தான் பண்ணுனா, நானும் ஒத்துக்கிறேன். இதுக்காண்டி அந்த விஷயத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்காத. கோடீஸ்வர வீட்டுக்கு ஒரே வாரிசு ரோகிணி. நாளைக்கு சொத்தெல்லாம் அவ பேருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க, மனோஜுக்கு என்ன ஆகும்? அம்மாவை விட கோடீஸ்வர பொண்டாட்டி தானே பெருசா தெரியும் மனோஜுக்கு. விஜயா முழிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அது மாத்திரம் இல்ல விஜயா, நீ அவ்வளவு சொத்தம் வந்த உடனே பாசமா இல்லாட்டி அவ உன் பையனை மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிருவா. என்ன பண்ணுவ? பார்வதி, மனோஜ் அப்படி செய்யவே மாட்டான். யாரு விஜயா? உன் பிள்ளையா? 27 லட்சம் கைக்கு வந்த உடனே ஊரை விட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓட துணிஞ்சவன் தானே அந்த மனோஜ். விஜயா பார்வதி சொல்றத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீனா அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலைக்கு காப்பி கலந்து கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா வர்றாங்க. விஜயா கிட்ட அண்ணாமலை சமாதானம் பேசுறாரு. விஜயா கேக்குறாங்க, என்ன இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, நீ எதுக்கு ரோகிணியையும் மனோஜையும் பேசக்கூடாதுன்னு சொல்ற? என்னங்க பேசுறீங்க? அவங்க வாய நான் கட்டி போட்டா வச்சிருக்கேன். எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இந்த மீனா எத்து கட்டி சொல்லிருப்பா உங்ககிட்ட. அண்ணாமலை சொல்றாரு, மீனா எத்து கட்டி சொல்லுவாளா? நடந்தத மீனா குறைச்சு சொல்லுவாளே ஒழிய நடக்காதத இத்துக்கட்டி எல்லாம் சொல்ல மாட்டா. நான் சொல்றத கேளு விஜயா. மனோஜையும் ரோகிணியும் பேச விட்டாதான் அவங்க 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. இந்த மனசை விட்டு பேசினாதான் அடுத்தது இதே மாதிரி தப்ப பண்ண மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இன்னொரு ட்ரிப்பு ரோகிணி இந்த மாதிரி பண்றதுக்கு தைரியம் வந்துருமா? ஏயா, நீ அந்த பொண்ணை திட்டாத. பையன் என்ன 3 மாச குழந்தையா? மேல ஏதோ தப்பே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாளை சந்திப்போம்.